நீதிக்கு தலை வணங்கு, நீதிக்கு தலை வணங்கு. தற்பொழுது நீதிக்கு தலைக்குனிவு நடந்துவிட்டது. காரணம் அரசியல்தான். ஆட்சியிலே பதவி கொடுத்து விட்டால் ஓய்வில் பெறுவதற்கு முன்பே அவர்கள் ஆட்சிக்கு வந்து விடுகிறார்கள், அரசியலுக்கு வந்து விடுகிறார்கள். காரணம் பணம்தான். நீதியை வளைக்க முடியும், நீதியை காசு கொடுத்து வாங்க முடியும். நீதி கொடுத்து எதையும் இன்று கொண்டு வரலாம். இப்பொழுதுதான் கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேலாகத்தான் இதெல்லாம் இந்தியாவிலே முழுவதுமே நடந்து வருகிறது. இது எப்படி நமக்கு தெரிகிறது என்றால் செய்திகள் மூலம்தான் தெரிய வருகிறது. யார் யார் பணம் எங்கே பெற்றார்கள், எப்படி மாறியது, அதற்கெல்லாம் முக்கியமாக இருப்பது லஞ்சம், கையூட்டுதல் தான். எல்லோரிடமும் பணம் இருக்கிறது, நீதியை வளைத்து நாம் சாதிக்க முடியும் என்ற ஒரு மனப்பான்மை தான். அதனால்தான் இன்று நீதிக்கு தலை வணங்கு என்பது மாறி நீதிக்கு தலை குனிவு என்று என்னால் பேச முடிகிறது. அது அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான், அரசியல் நிகழ்ச்சி தான். எல்லா இந்தியாவில் மட்டுமல்ல, பல நாடுகளில் பணம் கொடுத்து நீதியை வளைக்க முடியும் என்ற நிலை வந்துவிட்டது. ஏனென்றால் அரசியலில் தான் பணம் கிடைக்கும், லஞ்சம் கிடைக்கும், சொத்து சேர்க்க முடியும், சுகபோகமாக வாழ்க்க முடியும் என்றுதான் கொடுங்கோன்மை ஆட்சி என்று சொல்வார்கள், எதேச்சாதிகாரம் என்பார்கள். அப்படித்தான் நடக்கிறது. சட்டம் இருக்கும், அரசியல் அமைப்பு இருக்கும், ஆனால் அங்கே நீதி இருக்காது. பெரும்பான்மை தான் பலமாக இருக்கும். பெரும்பான்மை இல்லை என்றால் அங்கே தோற்றுவிடும். அப்படித்தான் இன்று நடக்கிறது, பெரும்பான்மை இல்லாமலே. அதனால்தான் எனக்கு இப்படி ஒரு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. நீதிக்கு தலை வணங்கு போய்விட்டது, நீதிக்கு தலை குனிவு தான். நீதி, நேர்மை, நியாயம் என்று வெறும் பேச்சளவில் தான் இருக்கிறது. உண்மையிலேயே வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிறதா என்றால் இல்லை. தர்மம் தலை காக்கும் என்பார்கள். இன்று தர்மம் தலை காக்கிறதா என்றால் ஓரளவிற்கு, முழுமையாக இல்லை. அதனால்தான் அப்படி என்னால் சொல்ல முடிகிறது. இது எனக்கு பொழுதுபோக்காக அல்ல, நல்ல விஷயங்களை பலருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி நான் பதிவு செய்கிறேன். இந்த பாரி மலையில் பாரி வேந்தன் அங்கே எல்லாம் நீதிக்காக, நியாயத்திற்காக அவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள். தன் பசுவின் கொன்றை அரசன் மகன் கொன்றுவிட்டான் என்பதற்காக அந்த அரசன் தன்னுடைய மகனையே கொன்றான் நீதிக்காக. அப்படியெல்லாம் நமக்கு வரலாற்றில் இருக்கிறது, பொய்யான வரலாறு அல்ல. மகாபாரதமோ அல்லது ராமாயணமோ அல்லது 18 புராணங்கள் இருக்கிறதோ அதுபோல அல்ல. இதெல்லாம் வரலாறு, அழிக்க முடியாத வரலாறு. அதனால்தான் சொல்கிறேன், நீதி, நியாயம், நேர்மை எல்லாம் படிப்படியாக அழிந்து போய்விட்டது. கொண்டான் கொடுத்தான் என்ற நிலைக்கு மாறிவிட்டது. பணம் படைத்தவன் நீதியை வளைக்க முடியும் என்ற நிலைதான். அதற்காகத்தான் இந்த பதிவு.